முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த இரவு நேரத்தில் நான் சொல்கிறத ஒரு 3 நிமிஷம் கேட்டால் கூட போதும். நாளை விடிவதற்குள்ளாகவே நீ மும்மடங்கு வெற்றியை பெற்று சந்தோஷத்தை கொண்டாடும்படி நான் செஞ்சிருவேன் என் செல்லமே. நீ சற்றும் எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி நாளைக்கு விடியலிலேயே உன்னை தேடி வரப்போகுது. நாளை விடியலை உனக்கான நல் விடியலாக விடிய செய்வதற்காகவே இந்த அப்பன் முருகன் இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நேற்று வரைக்கும் நடந்த விஷயங்களை விட்டுடு. நான் இப்போது என்ன செய்யணும்னு யோசிச்சு இனி வரக்கூடிய நாட்களிலாவது உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ தயாராய்க்கோ என் தங்கமே. உனக்காக புது வழிகளை காட்ட உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதையும் புத்துணர்ச்சியோடு செய்ய தயாராகு. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக மாறப்போகுது. முடிஞ்சு போன இன்றைய நாளை பற்றி யோசிக்கிறத நிறுத்திட்டு இன்று இரவை நிம்மதியாக தூங்கி எழுந்துரு. நாளைக்கு உனக்கு கிடைக்காததெல்லாம் மிகச் சிறப்பாக உன்னை வந்து சேரப்போகுது. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோட நீ எப்போதும் நிம்மதியாக இருக்கலாம். என்ன தேடி நீ எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. அமைதியாக கண்களை மூடி உன் மூச்சை இழுத்தாலே நான் உனக்குள்ளே இருந்து உனக்கான உயிர்ப்பை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியையும் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உண்மையான தன்னம்பிக்கைங்கிறது மற்றவங்களை வீழ்த்துவது கிடையாது, வீழ்ந்து கிடப்பவர்களை தூக்கி விடுவது தான். உன்னை நீயே செதுக்கி கொள்வதற்கும் உன் வாழ்க்கையை நீ ஜெயிப்பதற்கும் நான் உனக்கு வழிகாட்டுறேன். உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. பயந்துக்கிட்டே எதையும் செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. எல்லா விஷயங்களையும் தெளிவாக யோசித்து சிறப்பாக செயல்படக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இரு. நேற்றைய நாள் நீ எப்படி இருந்தங்கிறத விட இன்றைய நாளை நீ சரியாக வாழும்போது நாளைய நாள் கண்டிப்பாக உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. உன் மனசில் இருக்கிற பழைய மூட நம்பிக்கைகளை தூக்கி எரிஞ்சிடு என் செல்லமே. அறிவாளித்தனமா புத்திசாலித்தனமா உன் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு நீ முயற்சி செய். அறிவுங்கிறது தேங்கி நிற்கக்கூடிய குளத்து நீரோ குட்டை நீரோ கிடையாது. அறிவுங்கிறது பாஞ்சு ஓடக்கூடிய ஆற்று நதி நீர். எதா இருந்தாலும் ஏன் எதுக்கு எப்படின்னு யோசித்து நீ கேள்வி கேட்கும்போது தான் அது உன் வாழ்க்கையில் உண்மையான வெற்றியை கொடுக்கும். சிறப்பான சிந்தனையையும் மன தெளிவையும் கொண்டு வாழும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நான் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. விதின்னு ஒன்று இருந்தாலும் அதை மாற்றும் ஒளியாக இந்த அப்பன் முருகன் நான் இருப்பேன். உன் உழைப்பையும் நம்பிக்கையும் நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எப்படி உனக்கு நல்லது நடக்காமல் போகும்? இதோ இப்போது உனக்கு தடையாக இருக்கிற விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் வந்துட்டேன். விண்மீன்கள் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறதில்ல, நீ எடுக்கிற முடிவுகள் தான் உன் வாழ்க்கையின் வரலாற்றையே தீர்மானிக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு முடிவையும் சரியாக எடுத்து வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறி உன் வாழ்க்கைக்கான நல்லது நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய வியர்வையில் நான் கலந்தே இருக்கேன், உன்னுடைய உழைப்பிலும் முயற்சியிலும் கூட நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணுன்ற அவசியமே இல்லை. உன்னால் முடிஞ்சால் யாருக்காவது உதவி செய். நீ செய்கிற தான தர்மமும் நீ காட்டுற கருணையும் தான் உனக்கான மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறி உன் வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். உன் உழைப்பையும் முயற்சியையும் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் தோற்று போகும்படி விட்டுற மாட்டேன் என் செல்லமே. நல்ல நேரம் வரும் நல்ல நேரம் வரும்னு காலத்தை வீணாக கடத்திட வேண்டாம். நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலுமே உனக்கான பொற்காலம்தான். என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லா விதத்திலும் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் விடாமுயற்சி மட்டும்தான் உன் தலையெழுத்தை மாற்றுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் விடாமுயற்சியோட செய்ய பழகு. உன் விதியை மாற்றும் மதி கொண்ட என் புத்திசாலி பிள்ளையான நீ நிச்சயமாக ஜெயிக்க தான் போகிற. எல்லா காரியங்களிலும் துணிஞ்சு செயல்படு. கண்டிப்பாக வெற்றி உனக்கு நிழலாக வந்து சேருவேன் செல்லமே. நீ என்னை கையெடுத்து கும்பிடணும் நான் எதிர்பார்க்கல. நீ உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய முயற்சிகளையும் சரியாக செஞ்சாலே
உன் கண்ணீரை துடைக்கிறதுக்காக நான் ஓடி வருவேன். நீ செய்யும் செயல்களில் எல்லாம் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை உயர்த்த போகிறேன். சுயநலமில்லாத உன் அன்புக்காகவே நான் உன்னை தேடி வந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். தோல்வி உன்னை துரத்தினாலும் நீ என்னை தேடி வர வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய தைரியமும் துணிச்சலும் உனக்குள்ளே இருக்கின்றத நீ புரிஞ்சு செயல்படு. தன்னம்பிக்கையோடு நீ செய்யும் எல்லா செயல்களிலும் இந்த அப்பன் முருகன் உனக்குள்ளே கலந்தே தான் இருக்கேன். உன்னை ஒரு வெற்றியாளனாக நான் படைச்சிருக்கும் போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன் மனக்காயங்களை எல்லாம் மாற்றி உனக்கான மருந்தாக நான் இருக்க போகிறேன். நீ கடந்து வந்த பாதையில் உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக செய்வேன். நீ கீழே விழும்போதெல்லாம் நான் உனக்கு துணையாக இருந்து தூக்கி நிறுத்துவேனேன்னு செல்லமே. உனக்கு துணிச்சலை கொடுத்து உன்னை நல்லபடியாகவும் வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாதே. எந்த விஷயத்திலும் யாருக்கும் பயந்து நீ தலைகுனியனுன்ற அவசியமே இல்லை. நான் உனக்கு கொடுத்தது அடிமைத்தனத்தை அல்ல, ஆளுமையை, காலத்தை உனக்கு கொடுத்துருக்கேன். காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறப்போகுது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உன் ஆளுமையிலும் முயற்சியிலும் நீ வெற்றியை தழுவுவாய் என் செல்லமே. என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத, பயப்படாத. மூட நம்பிக்கைங்கிற விலங்கையெல்லாம் உடச்செறிஞ்சிட்டு புத்திசாலித்தனத்தோட அறிவியலோட சேர்ந்து உன் வாழ்க்கையை முன்னேற்ற தயாராகு. நீயே உனக்கு வழிகாட்டியாக இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடந்தே தீரும் என் செல்லமே. உன் முதுகெலும்பை நீதான் நிமிர்த்தணும். நீ ஒருபோதும் பலவீனமான ஆள் கிடையாது. உன் தன்னம்பிக்கையின் காரணமாக கண்டிப்பாக நீ ஜெயித்தே தீருவாய். சுயநலத்துக்காக என்னை கூப்பிடாத. எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்னை கூப்பிட்டினா நான் ஓடி வந்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். மற்றவங்க கண்ணீரை துடைக்கவும், மற்றவங்க கிட்ட கருணையோடு நடந்து கொள்ளவும், மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் நீ உன்னை தயார்படுத்திக்கோ. மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சையா தானாகவே உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்து சேர்ந்துடும். அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கும் கோழையாக இருக்காதே. எந்த வேலையும் உழைப்பும் முயற்சியும் செய்யாமல் நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும், நம்ம வாழ்க்கை மாறும்னு காத்துக்கிட்டு இருக்கவங்க எதுக்கும் உதவாத கோழைகள். நீ உன் திறமையால் உழைப்பால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டசாலியாக மாற முயற்சி செய். உனக்குள்ள நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுத்துருவேன் என் செல்லமே. யாருக்காகவும் எந்த விஷயத்திலும் நீ பயந்து அடிபணியக்கூடாது. அன்பு இருந்தால் அடிபணியலாம், பொறுமையோடு பணிஞ்சு போகலாம். ஆனால் ஆணவக்காரர்களிடமும் அகந்தையோடு திரிபவர்களிடமும் நீ அடிபணிஞ்சு அமைதியாக போகணுன்ற அவசியம் இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ உன்னை உயர்த்திக்கணுங்கிறதுக்காகவே நான் உன்னை படைச்சிருக்கேன். உனக்கான நல்ல சிந்தனையை நான் வரமாக கொடுத்துருக்கேன். உன் நல்ல சிந்தனைகளின் மூலமாக உனக்கான நல்ல வாழ்க்கையை வாழ தயாராகு. ஒவ்வொருத்தருக்கும் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன உதவியும் கண்டிப்பாக உனக்கான மிகப்பெரிய விஷயமாக வந்து சேரும். உன்னை நீயே செதுக்கி கொள்ளும் போது உன் வாழ்க்கைக்கான நல் வளர்ச்சியை நான் கொண்டு வந்து சேர்த்துருவேன். எதுக்காகவும் நீ என்கிட்ட வந்து கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க நான் இருக்கேன். உன் மூளைக்குள்ள அறிவாகவும் உன் தோள்களில் வலிமையாகவும் நான் ஏற்கனவே வந்து நின்றுக்கிட்டு தான் இருக்கேன். சடங்குகளிலும் சாஸ்திரங்களிலும் சம்பிரதாயங்களிலும் என்னை தேடாதே. உன் உழைப்பிலும் நீ அடுத்தவனுக்கு கொடுக்குற அன்பிலுமே நான் கலந்து இருக்கேன். எந்த விஷயத்திலும் தலைவிதியை நினச்சி நீ சோர்ந்து போயிட வேண்டாம். உன் தலைவிதியை சரி செய்ய உன் அப்பன் முருகன் ஆயிருக்கேன்ற நம்பிக்கையோடு இரு. உன் கையில் இருக்கும் ரேகைகளை விட உன் கைகள் செய்யும் செயலே வலிமையானது. கைரேகையும் ஜாதகத்தையும் அடுத்தவங்க சொல்கிறதையும் நம்பாமல் உன் உழைப்பை நீ நம்பும்போது, உன் இதயம் அன்புள்ளதா கருணை இல்லதா இருக்கும்போது கண்டிப்பாக நீ ஜெயிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. உன் மனசில் இருக்க வார்த்தையெல்லாம் என் மேலே இறக்கி வச்சிரு. நீ எந்த கஷ்டங்களையும் சுமக்க பிறந்த பிள்ளை கிடையாது. நீ அனைத்தையும் சுகமாய் அனுபவிக்க பிறந்த பிள்ளை. இந்த உலகம் உன்னை எந்த விதத்தில் குறை சொன்னாலும் நான் உன்னுடைய தூய்மையான அன்பையும் நல்ல மனசையும் தான் பார்க்குறேன். நீ மற்றவங்களுக்கு செஞ்ச சின்ன சின்ன நன்மைகளை கூட நான் ஒருபோதும் மறக்கவில்லை தெரியுமா. உன் பேச்சிலும் மூச்சிலும் கலந்திருக்கும் இந்த அப்பன் முருகன் கண்டிப்பாக உனக்கான நல்லதை எல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உனக்காக திறக்காத கதவுகளை பார்த்து தயங்காதே. உனக்காக நான் புது மாளிகையவே கட்டி வச்சிருக்கேன்.
விதை மண்ணுக்குள் மறைந்து முளைத்து செடியாக வருவதைப் போல நீ இப்போ அமைதியாக இருந்து முளைச்சி பெரிய விருட்சமாக வெற்றிகரமான ஆளாக வாழத்தான் போகிற. எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கை இழந்துட வேண்டாம். இப்போதிலிருந்தே உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் என்கிட்ட விட்டுடு. நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கியோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும். எந்த தடைகளும் உன்னை தடுக்க முடியாத அளவுக்கு உன் வேகத்தில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்க போகிறேன். நீ தோத்துட்டான்னு இந்த உலகம் சொன்னால் சிரிச்சுக்கிட்டு கடந்து போயிரு. ஏன்னா நீ தோற்க மாட்டாய். நீ தோற்று போகும்படி நான் விட்டுடவும் மாட்டேன். உன் வெற்றி கதையை எழுதி வச்சிருக்கிறது இந்த அப்பன் முருகன் நான் தான் என் செல்லமே. உன் விதி முடிஞ்சிடுச்சுன்னு இந்த உலகம் சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே நீ சொல்ல வேண்டியது, என் விதியை எழுதுறவன் என் அப்பன் முருகன். அவர் இன்னும் பேனாவை கீழே வைக்கல. இனிமேலும் என் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றி எழுதுவாருன்னு நீ தைரியமாக சொல்லு. நீ இழந்ததை விட சிறந்ததை, நீ எதிர்பார்ப்பதை விட உயர்ந்ததை நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனிமேதான் உனக்கான பல விஷயங்கள் நல்லபடியாக நடக்க போகுது. நாளையிலிருந்தே உன் எதிர்பார்ப்பை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துருவேன். நீ எதை ஆசைப்பட்டியோ எதை விரும்புகிறியோ அது உனக்கு நல்லதுன்னா கண்டிப்பாக உன்னை தேடி வந்தே தீரும். நீ கேட்டதை விட மேலான சிறப்பான ஒன்றை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் மன பாரத்தை எல்லாம் இத்தனை நாளாக நீ தலைமையில சுமந்தது போதும். இப்போதே உன் கவலைகளை என் மேலே இறக்கி வச்சிரு. எல்லாத்தையும் நான் தான் செய்வேன், எல்லாமே எனக்கு தான் தெரியுன்ற அந்த அகந்தையை தூக்கி போட்டுடு. என்ன நடந்தாலும் எல்லாமே என் அப்பன் முருகன் செயல்னு என்னை சரணடைஞ்சிடு. உன் பாரத்தை எல்லாம் நான் ஏந்தி கொண்டு உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மகா சக்தியாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. தோல்விகளை தாண்டி உனக்கான வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதிர்பார்க்கறத விட எல்லா விஷயங்களையும் நாளைக்கே உனக்கு நல்லபடியாக நான் முடிச்சு கொடுத்துருவேன்.